இருக்காட்டி? எங்க போயிட்டா அவ? சரி, நானே துடைக்க. பால் வச்சிருக்கேன். சூடு கம்மியா வெது வெதுன்னு இருக்கும், குடிச்சுக்கோங்க. என்னடியே எனக்கு சூடு சோரணை இருக்கான்னு சூசகமா கேக்கியா? எப்ப பார்த்தாலும் எல்லாத்துலயும் குத்தம் கண்டுபிடிச்சு பேச வேண்டியது. பால்ல சூடு கம்மியா இருக்குன்னு சொன்னேன். இந்த மனுஷன் கூட எப்ப பேசினாலும் வம்பா இருக்கு. தம்பி சௌந்தரம், ஏலே தம்பி. பா, இவர் முன்னாடியே இப்படிதான் பண்ணுவாரு எனக்கு தெரியும்பா. அந்த அசரத்தையும் எனக்கு தெரியும். அவர் நல்லாவே எனக்கு தெரியும். நான் சொன்னா கட்டாயம் வருவாரு. பாபா, கூட்டிட்டு வந்துட்டேன். பாபா, என்னோட அண்ணனுக்கும் அன்னிக்கும் குழந்தை பிறந்திருக்கு. சைத்தான், பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. என்ன சொல்லுதீங்க பாப்பா? அந்த குழந்தை உங்க கூடவே இருந்தாதான் உங்க பிரச்சனை எல்லாம் தீரும். என்னப்பா, என்ன இந்த நேரத்துல? இல்லை, என்னால உறங்க முடியல, என்னால ஆத்திரத்தை அடக்க முடியல. மரியாதையா வந்து உன் குழந்தைய எடுத்துட்டு போயிடு, இல்லைன்னா நடக்கிறதே வேற. அட, என்னாச்சு? ஏட்டி, குழந்தை அவ பாட்டுக்கு தானே படுத்து கிடந்தா? எதுக்குட்டி இப்ப தூக்குன? பக்கத்துல நிம்மதியா குழந்தை படுத்து தானே கிடந்தா? ஏன் உங்க பக்கத்துல உங்க வீட்டுக்காரர் இருக்குதாருல? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நானே புள்ளைய படுக்க வச்சுக்கிறேன். மரியாதையா புள்ளைய அனுப்பி விடு, இல்லன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. ஏன்பா, அது பச்சை புள்ளப்பா. எங்க மேல இருக்கிற கோவத்தை அந்த புள்ள மேல காமிக்கிறீங்க. என்ன மனுஷன் பண்ணீங்க? வளர்ந்து கெட்டவிட வேண்டாம், என் வாயை புடுங்காத. இந்த எங்க நான் கோவத்தை காட்டிட்டு வேணும்னு பயந்துதான் உன்னை நான் தூக்கிட்டு போக சொல்லுதேன். கிளம்புங்க, மரியாதையா எடுத்துட்டு போங்க. ஏங்க, நீங்க தானே சொன்னீங்க சூடாமணி இங்கதான் தூங்கணும்னு? இப்பவும் நானே தான் சொல்லுதேன். முதல்ல குழந்தைய அனுப்பி விடு. அத்தை, நீ சும்மா இருத்த. புள்ளைய நானே படுக்க வச்சுக்கிறேன். கேட்டி, நல்லா இருக்கே காபி ஸ்மெல்லு. மா, என்ன? அப்பா வந்துட்டாரு பாரு, காஃபி கொண்டு வா. பாத்துட்டல, இதோ வரேன் இரு. என்னங்க? மா, அப்பா கிட்ட சொல்லிட்டியா? இல்லல, இனிமேதான் சொல்லணும். இல்லலே, கலங்கத்துல எவன் செத்தா? ஓ, விரும்பைய வீட்டுல எவனாவது மண்டைய போட்டானா? உங்க வாயில நல்ல வார்த்தையே வராதா? ஒரு நல்ல விஷயத்த சொல்ல வரப்பதான் எவன் செத்தான், எவன் மண்டைய போட்டான்னு எப்ப பாரு அபசகுணமாவே பேசிக்கிட்டு. அவன் தானே, அவன் உன்ட்ட என்ன சொன்னான்? அதுக்காக அப்படி சொன்னேன் நானு. என்ன அளவோ என்ன பிரச்சனை நீ சொல்லி தொலை. ஒன்னும் இல்ல, நம்ம சூடாமணி பாப்பாவுக்கு சோறு ஊட்ட போறோம். அதுவும் இன்னைக்கே சோறு ஊட்டணும். ஏண்டி, இது ஒரு பிரச்சனையா? அதை ஏன்ட்ட சொல்ல வேற செய்யணுமா? அதே போ, சோறு ஊட்டுறதுன்னா அமுது ஊட்டுறதுன்னு அதை சிறப்பா பண்ணணும்னு அம்மா சொல்லுது. அம்மா சொல்லுதுன்னா சோறு ஊட்டுறப்போ அதுல நிறைய சர்க்கரையா போட்டு அதை ஊட்ட சொல்லு சிறப்பா. கேட்டியா? ஏங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு தான் எதுவுமே செய்யல, பேர பிள்ளைக்காவது எல்லாத்தையும் முறைப்படி செய்ய வேண்டாமா?
அதனால இன்னைக்கு சோறு ஊட்டுறத ஃபங்க்ஷனாவே செஞ்சிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். சரி வெயி, எனக்கு என்ன? என்னது எனக்கு என்ன? நீங்க தானே சூடாமணிக்கு தாத்தா. அப்ப சொந்த பந்தம் எல்லாரையும் அழைக்க வேணாமா? ஏடியே, உனக்கு வேணும்னா நீ அழைச்சிட்டு போ. என்னதுக்காக இதுல இழுக்க? ஐயோ, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கா? பாப்பாவை தாய் மாமா மடியில வச்சுதான் சோறு ஊட்டணும். அதுக்கு நம்ம நெருங்கின சொந்த பந்தம் எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு அழைக்கணும். முக்கியமா சூடாமணியோட தாய் மாமனை நீங்க தான் நேர்ல போய் அழைக்கணும். ஏய், என்னது இது? ஆ? ஆவுன்னா நான் போய் அழைக்கணும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்பதான் எசக்கிய அழைக்க சொன்னீங்க, அப்புறம் அந்த குழந்தைய அழைக்கணும் நீங்க. இப்ப நான் போய் அந்த விரும்பையில அழைக்கணுமா? என்ன அவன் என்னையோட பெரிய இவனாவன் இல்ல? அவன் வந்து சோறு ஊட்டினாதான் பாப்பாக்கு இறங்குமா? அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை. இப்போ உனக்கு என்ன, சோறு ஊட்டணும் அப்படித்தானே? புள்ளைய எடுத்துட்டு வந்து என்கிட்ட கூட எப்படி ஊட்டி விடுற பாரு. அதை விட்டுட்டு வெறும் பையில கூப்பிட்டானே அப்பன்னு கூப்பிட்டுன்னு சொன்னேன், நடக்கிறதே வேற சொல்லிவிட்டாமா. ஏங்க, குடும்பம்னா 4 நல்லது கெட்டது இருக்கதான் செய்யும். ஓ போதும் விடு. இவர்கிட்ட சண்டை போட்டாலும் எதுவும் நடக்க போறது கிடையாது. இவர் அழைச்சாதான் சண்முகம் வருவானா? தேவையே இல்ல. நானே சண்முகத்துக்கு கால் போட்டு அழைச்சுக்கிறேன். இவரு இவ்வளவு எரிச்சல் பட்டுக்கிட்டுலாம் எதுவும் செய்ய தேவையில்ல. தெரியுது இல்ல, உன் அம்மைய வாயை மூடிட்டு போச்சு. அதான் நீ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டல, விடு. எல்லாம் நாங்க பாத்துக்கிட்டோம்.